அனைவருக்கும் வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றிய விளக்கம்தான் இந்த பதிவு. நான் போடும் ஜாதகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை உடனுக்குடன் பார்த்து பலன் பெறுவதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1952ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்தவர். இவர் சிம்ம லக்னம், கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர். இவர் சிம்ம லக்னம் என்று சொன்னாலே கம்பீரமான குணமுடையவர், யாருக்கும் பயப்படாதவர், எதிலும் எல்லாவற்றிலும் தலைமை ஏற்று அதில் ஜெயிக்கக்கூடியவர் என்பதை காட்டும் அமைப்பை கொண்டதுதான் இந்த சிம்ம லக்னம். லக்னத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற சூரியன் அரசாங்கத்தில் ஜொலிக்க செய்தது. உடன் சுக்கிர பகவானும் இருக்கிறார். சுக்கிரன் கேந்திர அமைப்புகளில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சூரியன் சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு. இவர் திரைப்படங்களில் ஜொலித்தவர். அதே போன்று திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தில் தலைவராக இருந்து அந்த சங்கத்தின் கடன்களை அடைத்து புகழ்பெற்ற ஒரு மாமனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள். இவருடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் 12ஆம் வீடான கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவானும் 6ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானும் இருக்கிறாங்க. சனியும் சந்திரனும் சேர்ந்ததனால் இவர் பேசுவதில் சிரமம் ஏற்பட காரணம், அதாவது வியாதியால் பேச முடியாதவாறு இவர் ஆகிவிட்டார். அந்த அமைப்பு அதைத்தான் காட்டுகிறது. இன்னொரு அமைப்பையும் இந்த அமைப்பு சந்திரனும் சனியும் காட்டுகிறது. அதாவது என்னவென்றால் 12க்குரியவன் விரயஸ்தானாதிபதி, 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவானும் சேர்ந்துள்ளது. இவர் மக்களுக்காக தன்னுடைய சம்பாதனையை செலவு செய்வார். ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தலைவராக இவர் விளங்குவார். மாபெரும் தலைவராக இருப்பார். அவருக்கு தன்னுடைய பண வருமானங்களை செலவிடுவார். தனக்கென வைத்து கொள்ளாமல் பிறருக்கென வாழக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது. அதே போல சிம்ம லக்னத்திற்கு 4ஆவது வீட்டில் விருச்சிக ராசியிலேயே தன்னுடைய சொந்த வீட்டிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறார். என்ன அப்படின்னா இவர் கோபமுடையவர், கம்பீரமான தோற்றமுடையவர். இருந்தாலும் கோபமுள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் என்பதை போல தாயுள்ளம் படைத்த பெரிய மனிதர் விஜயகாந்த் அவர்கள். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான். இது பகைவர்களுடைய கை பலமாக காட்டுகிறது. இதன் காரணமாகத்தான் இவர் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானால் தான் சொத்து சம்பாதித்து வைத்திருந்தாலும் எதிரிகளால் அந்த சொத்துக்கள் அளிக்கப்படக்கூடிய அளவுக்கு காரணகர்த்தாவாக அமைந்துவிட்டது. மேலும் 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதனால் சிறுவயதிலிருந்தே தங்களுடைய குடும்பத்தினை நிர்வாகம் செய்வதில் தலைமை பொறுப்பேற்று தன்னுடைய சம்பாதனையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவராக கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்த ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்திருக்கார். சிம்ம லக்னத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 8க்குரியவர் 9ல். என்ன அப்படின்னா 9ல் குரு வரும்போது எந்த சிக்கலாக இருந்தாலும் தப்பிச்சு விடுவார்கள் அப்படிங்கிறது தான். புகழின் உச்சி கொண்டு செல்லக்கூடிய காரணகர்த்தாவில் இந்த 9ஆம் இடத்தில் அமைந்த குரு பகவானும் ஒருவர் ஆவார். 12ஆம் இடத்துல புத பகவானு கேது பகவானுடைய சேர்க்கை. ராசியாதிபதி 12இல் மறைவு. அதே போல கேது பகவான் 12இல் மோட்சகாரகன் 12ஆம் இடத்துல. இந்த அமைப்பு என்ன காட்டுது அப்படின்னா இவர் தனகாரனாக இருக்கக்கூடிய புத பகவானுடன் 12இல் அமர்வதால் இவர் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் தான் வைத்திருக்க முடியாமல் பிறருடைய நலனுக்காக செலவிட்டு விட்டார். இவர் சொத்துக்களை எல்லாம் மக்கள் நலன்தான் பெருசு என்று செலவழித்தவர். தன்னுடைய நேரங்களையும் காலத்தையும் எப்பவுமே மக்கள் 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 தான், பேச்சும் மக்கள் தான், மூச்சும் மக்கள் தான் என்று வாழ்ந்தவர் தான் விஜயகாந்த் என்பதை காட்டுகிறது. நம்ம கேப்டன் அவர்களை காட்டுகிறது. இவருக்கு தற்போது புதன் தசாவில் குருபுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது 12வது இடத்துல இருந்து மோட்சஸ்தானத்தில் கேது பகவானுடன் இருக்கும் புத பகவான் தசையை நடத்தி கொண்டிருக்கிறார். 8க்குரிய குரு பகவானுடைய புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது.
இதில் இவர் ஆயுள் இன்று முற்று பெற்று விட்டது. ஸோ சிறப்பாக வாழ்ந்த மக்கள் கலைஞனாக இருந்து மாபெரும் சாதனை படைத்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.